அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பாஸ்ட்ல நான் காலேஜ்ல படிக்கும்போது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். நான் இப்படி பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல்ல இருக்கும்போது இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கேன். அவ்வளோதான் அந்த திருமணம் உடைய ஆரம்பிச்சுரும். இல்ல சகோதரமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப ஊதாரியா இருந்தேன். ரொம்ப இப்படி இருந்தேன். கர்த்தர் தான் என்ன ரட்சித்தாரு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் நெறைய பேர் இருந்தாங்க. அவ்வளவுதான். அந்த புதுசான அந்த மனைவிக்கு இவர் பேரில் இருந்த எல்லா நம்பிக்கையும் போய்விடும். ஆனா, அந்த திருமணத்த கர்த்தர் தான் இணைச்சிருப்பாரு. நீங்க என்னைக்குமே ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா, உங்க பாஸ்ட் லைஃப்ப பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்களுக்கு புதுசா மணமாகி, நீங்க உங்களுக்கென்று ஆண்டவர் குடுத்த மனைவி, உங்களுக்கென்று கடந்து குடுத்த கணவன், இது என்ன ஆகும் அப்டின்னா, ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, அது தேவையில்லாத சந்தேகத்தை பிசாசு அவர்கள் இருதயத்திலே கலப்பி விடுவதற்கு ஏதுவாயிடும். அது அது வந்து ஒரு வழியா அமைஞ்சிரும். அப்போ என்ன செஞ்சாலும், ஓ! இப்படிதான் இவங்க பாஸ்ட் லைஃப்ல இப்படி இருந்தேன்னு இவங்க சொன்னாங்களே, ஓ! அது போல இருக்குமோ, ஓ! இப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு கணவன் வந்து ஒரு ஒரு நிஜமாவே ஒரு ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வர்றாருன்னா, எதற்காக இவர் லேட்டா அவருக்கு வொர்க் டியூட்டினால அவர் லேட்டா வரலாம். ஒருவேளை ஏதாவது பிரஷர் இருக்கலாம். ப்ராஜெக்ட் டெட்லைன் இருக்கலாம். அதனால அவர் லேட்டா வரலாம். தேவையில்லாத சந்தேகம். இப்ப மனைவி வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்கானா, யார் கூட பேசுறா? அவ சொன்னாலே பாஸ்டர் இது மாரி இருந்தானே, ஒருவேளை அப்படி இருக்குமோன்ற. அதேபோல என்னைக்குமே நீங்க வந்து இப்போ ஒரு வொர்க் ஸ்பேஸ்ல போய் நீங்க சேர்றீங்க, ஒரு ஆஃபீஸ்ல போய் சேர்றீங்கன்னா, அங்க கொலீக்ஸ் கிடைப்பாங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நீங்க பேசுவீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்ல. உங்களோட பெர்சனல் காரியங்கள நீங்க உங்க கொலீக்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி நீங்க ஷேர் பண்ணிக்கும்போது, அது அநேக விதத்திலே உங்களுக்கு பாதகமாக அதாவது நீங்கள் வந்து கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு சிலவங்க சொல்லுவாங்க, "ஏன் கர்த்தருக்கு முன்பாக நான் என்ன உத்தமனா இருக்கிறேன். நான் வந்து என் காரியங்கள் எல்லாம் சொல்றேன். கர்த்தர் பார்த்துக்க மாட்டார்." கர்த்தர் நமக்கு அறிவை குடுத்திருக்கிறாரு. நம்ம மதிகேட்ட செஞ்சுட்டு கர்த்தர் பார்த்துப்பார், எப்படி கர்த்தர் பார்த்துப்பார்? ஆகையாலே எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு காலேஜ்ல போய் அட்மிஷன் வாங்கி இல்ல போறீங்க, இல்ல ஒரு புது இடத்துக்கு ஒரு வீடு மாத்திட்டு போறீங்க, வீடு வாங்கிட்டு போறீங்கன்னா, அங்கங்க இருக்க வேண்டிய லிமிட்ஸ காத்துங்க. உங்களோட பெர்சனல் காரியங்கள ஷேர் பண்ணாதீங்க. இல்ல பிரதர் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் போல இருக்கு. உங்களுக்கு ஷேர் பண்ணா கொஞ்சம் மனசு நல்லா லைட் ஆவுனா நல்லா இருக்கும் போல இருக்கா? நான் சொல்லிக் குடுக்கட்டுமா ஒரு விஷயம்? கர்த்தருடைய சமூகத்துல போய் முழங்கால் படியிடுங்க. ஆவியானவரே நீர் இறங்கி வாரும். என்னோட பலவீனத்துல எனக்கு உதவி ஆவியானவர் எப்படி தெரியுமா? ஆவியானவர் வந்தாருன்னா, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னா, அந்த இருதயத்துல அந்த வேக்யூம், எம்ப்டினஸ், லோன்லினஸ் இருக்காது. அவர் வருவார். அவரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லுங்க. உங்க கணவர் ஏதாவது தப்பு பண்றாரா சொல்லுங்க. மனைவி ஏதாவது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா சொல்லுங்க. இல்ல வந்து வாலிப பிள்ளைகள் பெற்றோர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா? ஆவியானவர் இடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இப்படி இப்படிப்பட்ட சவால்கள் இருக்கு. எங்களோட பேரண்ட்ஸே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கணவர் ஏதோ தப்பு பண்றது போல இருக்கு. என் மனைவி என்ன